நண்பர்களே, இன்னைக்கு என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மீன் குழம்பு சாப்பாடு தான். நல்லா ஆவி பறக்க பறக்க நல்லா வெள்ளைப்பூடு பச்சை மிளகா அடடா வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு போடாதீன்னு கேட்க மாட்டார் நண்பர்களே. நான் என்ன பண்ண முடியும்? வெடியை வாங்குறது ஆமாப்பா, சிவகாசி வெடியை வாங்குற அவளை காசை கொடுத்து நான் என்ன பண்ண முடியும்? சுட சுட ஆவி பறக்க பறக்க வக்காளி மீன் குழம்பு. இன்னைக்கு ஒரு மீன், முழு மீன் பொறிச்சு வச்சு தான் என் பொண்டாட்டி. நல்லா பச்சை மிளகா நண்பர்களே, சுட்டு பிடிச்சாப்பா. எல்லாரும் கேட்குறீங்க, என்னையா மீசமணி எல்லா சாப்பாட்டையுமே நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும், நல்லா இல்லைன்னா சொல்ல முடியும்? ஐயோப்பா, நல்லாவே இல்லைப்பா, ரொம்ப கேவலமாக இருக்குது, நல்லா இல்லை சாப்பாடு. என்னடி குழம்பு வச்சுருக்கு, முட்டாள் மாதிரி வச்சுருக்கு, நல்லா ஆவிதான் போகுது, ருசி இல்லை. ஐயோ, புளிப்பு காரம் ஒன்றுமே நல்லா இல்லை, கேவலமாக இருக்குது. என்ன பிடிச்சிருக்கு நீ? என்ன பிடிச்சிருக்க? சரி, இப்படி வச்சு சாப்பிட்டு போ, நல்லா காணுவா. ஐயா, உலகத்தில் கேவலமான குழம்பு, ஏன் அப்படி வச்சுருக்க? நான் பழகுறியா? நண்பர்களே, ஒரு சிலருக்கு தான் அந்த பதிவு, அந்த ஒரு சிலர் கமெண்ட் போடுறீங்களே, என்னையா மீசம் பண்ணி எல்லா குழம்பும் நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட், நல்லா இருக்குன்னா சொல்ல முடியும், நல்லா இருக்குண்ணா, நல்லா என்ன சொல்ல முடியும்? சரி, உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா, உங்கள் வீட்டுக்காரவங்க, உங்கள் சொந்தக்காரங்க சமைக்கும் போது நீங்கள் உட்காந்து போய் சாப்பிட்டு அவங்க கேட்குறாங்க உன்ட்ட, என்ன ஏன் நல்லா இருக்கான்னு கேட்டால் நல்லா இல்லை என்ன சொல்லுவீங்க? கம்மான்லேயே கேட்குறீங்க, இப்படி சங்கடம் இல்லாமல். என்ன நல்லா இல்லையா? உங்கள் ஆசை உங்களுக்கு திருப்பியா? நல்லா இல்லை, நல்லாவே இல்லை. இப்போ சந்தோஷமா உங்களுக்கு? இன்னைக்கு கூட ஒரு ஆள் கமெண்ட் போட்டிருக்காப்புல, என்னடா மிஸ் பண்ணி எல்லாத்துக்கும் குழம்பு நல்லா இருக்குன்னா நல்லா சொல்ல முடியும். இப்போ ஹோட்டலில் ரிவ்யூ போடுறேன், ஒரு வயிட்டை 10 பைசா ஆக மாட்டேன். எந்த ஹோட்டல் ரிவ்யூ நான் ஃப்ரீயாக தான் போட்டு சாப்பிடுவே காசை கொடுத்து வருவேன். அதில் ஒரு சில கமெண்ட் என்ன பண்ணுறேன், என்ன ஓசி சாப்பாடா? ஆமாம், இவர் தானே வந்து எனக்கு ஓசியை டெய்லி சாப்பாடு ஓட்டுருக்காரு ஹோட்டலில் கேட்குறாங்க ஒரு சிலர் கமெண்டில். அறிவு இருக்குது, அறிவு இல்லையா? ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டா ரிவ்யூ போட்டால் நான் காசு கொடுத்துருவேன். நான் ஜெனிலானவன், நான் ஜென்டில்மேன். நான் சொல்லுவேன், என்னை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு தான் அந்த பதிவு. என்னை பிடிச்சா வீடியோ பாரு, இல்லையா தூக்கி விட்டு போயிட்டே இரு. நான் இனிமேல் சொல்கிறேன், என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, என்னை ஷேர் பண்ண சொல்ல மாட்டேன், ஓகேங்களா? அவ்வளோ கேவலம் போயிட்டேன் நான். உங்களுக்கு ஒரு தொழில் இருக்குன்னா எனக்கு தான் தொழில். நான் ஒரு யூடியூபரு, அதுபோக நான் ஒரு டிரைவரு, சரிங்களா? என்ன நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறது பண்ணுங்க, என்ன வந்து பண்ணலாம், என்ன தப்பு பண்ணலாம் நீங்கள் கேட்கலாம். இப்போ பார்த்தாலும் நல்லாவே இல்லை, நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். இது வரைக்கும் எத்தனையோ ஹோட்டலில் சாப்பிட்டு வீடியோ போட்டிருப்பேன், ஒரு ஹோட்டல் ஒன்று நான் காசு கொடுக்காம வந்ததில்லை. நான் சாப்பிட்டு காசு கொடுத்து வருவேன். யாராவது ஒரு யூடியூபர் சொல்லுங்கள், நான் காசு கொடுக்காமல் ரிவ்யூ போடுவேன். ஆனால் நான் போடுறேன். ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிட்டு மனசார சாப்பிட்டு நல்லாவே இல்லைன்னு கூட வைங்க,
நல்லா இருக்குன்னு சொன்னால் தாங்க அவங்க மனசு குளிரும். இப்போ நீங்களே இப்போ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கம்மான்னு போகிறவங்களுக்கு தான் இப்போ இந்த பதிவு. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃபு, அதாவது என் தங்கச்சி, என் சிஸ்டர் சமைக்கிறாங்க, நீங்கள் சாப்பிட போகிறீங்க. அப்போ உங்கள் ஒய்ஃப் முன்னாடி சொல்லுவீங்களா? நான் என்னங்க நல்லா இருக்குன்னு என்ன சொல்லுவீங்க? நல்லா இல்லை நீ வைக்கிறதுன்னு சொல்லுவீங்க? யாராவது சொல்லுவீங்க? சாணி வரிஞ்சு போயிரு அடி வீட்டில் அன்றைக்கி நைட்டு. அந்த மாதிரி நல்லதுக்கு இங்கே அதுக்கு பூரா கெட்டவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுங்க, நல்லவனுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எனக்கு என்ன இந்த யூடியூப்பில் நான் டிரைவர் பழப்பை பார்த்து போகிறேன். கடுப்பாக இருக்கு நண்பர்களே. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி கேவலப்படுத்தி கமெண்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க. நல்லாவே இல்லை குழம்பு, கேவலமாக இருக்குது, மட்டமாக இருக்குது, நல்லாவே இல்லை. போதுமா? சந்தோஷமாக கொடுக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னை பிடிச்சா என் வீடியோ பாருங்கள், என்னை பிடிக்கலையா தூக்கிட்டு போயிருங்க, அன்ஃபாலோ பண்ணுங்கள், தப்பே இல்லை. நான் யாரையும் ஏமாற்றலை, பொய் சொல்லலை. இது என்னோடய தொழில், அவ்வளோதான். எனக்குன்னு என் ரசிகர் இருக்காங்க. என்னை பார்க்க ஒரு கூட்டம் தனியாகவே இருக்குது. அதனால் அவங்க மட்டும் பார்த்தா போதும். கம்மாடி திட்டி கூட கம்மாடி பண்ணுங்க, அசிங்கமாக கேவலமாக கூட திட்டுங்க, நான் கோபமே பட மாட்டேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் நல்லா இருக்கு. யார் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களே சாப்பாடா? அவங்க மனைவி சமைக்கிறதா அவங்களுக்கு புருஷனை பிடிக்கத்தான் செய்யுங்க. அங்கே போய் நின்று சமையல் நின்று வெங்காயம் தக்காளி வெட்டி நமக்கு சமைச்சு போகிறது ஒரு வார்த்தை நல்லா இருந்துச்சுன்னா அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அந்த மாதிரி சொன்னால் ஒரு அரக்க ஓணங்காரன் தான் அப்படி சொல்லுவேன். நான் வந்து அரக்க குணம் கிடையாது. உங்களால் இன்றைக்கி அரக்க குணம் நான் மாற்றப்பட்டேங்க. நீங்கள் குழம்பு நல்லா இல்லை, கேவலமாக இருக்குது. ஆனால் பசியில் சாப்பிட்றேன். போதுமா? ஆமாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் டிரைவரு. எனக்கு இது இல்லைன்னா நான் போயிட்டே இருப்பேன், என் தொழிலை பார்ப்பேன். எனக்கு எப்போவுமே விட்டு கொடுக்காது. யூடியூப்ன்றது வந்து நானாக விரும்பி எடுத்தது. நான் சின்ன வயசுல நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு சரியான தளம் கிடைக்கல. இது என்னங்க, யூடியூப்பில் ஒரு மாதத்தில் ஒரு 8,000 எனக்கு வரும். அது இந்த 2 மாதம் வரல. ஓகேங்களா? ஏன்னா டாலர் ஏரில் வியூஸ் போகிற 8,000 ஏறும். 8,000 என்ன பண்ணுவேன்? நான் 8,000 கிட்டத்தட்ட ஒரு 6,000 5,000 மேலே செலவே அழிச்சிருப்பேன். ஹோட்டலில் போய் சாப்பிட்டா காசு கொடுத்தே சாப்பிடுவேன். மற்றாலும் மாதிரி காசு கொடுக்காம நான் ரிவ்யூ போட்டிருக்கேன், எனக்கு காசு வேணான்னு யார்கிட்டையும் நான் ஹோட்டல் போட்ட ஓனர் நம்பர்லாம் போட்டிருப்பேன். அந்த அவங்ககிட்ட கேளுங்க, நான் யார்கிட்ட காசு வாங்கினேன் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. ஒரு வேடை ஒருத்தர் வாங்கினதில்லை. அவங்களே காசு வேணாண்டாலும் நான் கொடுத்துட்டே வருவேன். அந்த மாதிரியே தான் நான். பாவம் யாராவது ஒரு கடை ஓடாமல் இருந்தால் அந்த கடையை பார்ப்பேன். அப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, வண்டி ஓடவே பாவம் கடை ஓடாது. அவங்களுக்கு நானாக வாண்டடாக போய் வீடியோ போடுவேங்க. அதுதாங்க அந்த மீசை பண்ணி. மொத்தம் யூடியூபர் மாதிரி காசை வாங்கிட்டு போடுவேன் நான் கிடையாது. போடுவேன், அதுக்குன்னு வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களா கூப்பிடுவாங்க, நான் உங்களுக்கு பணம் தர்றேன், எனக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லும் கூட அந்தளவுக்கு நான் வளர்ந்தோட்டிக்கு என்ன ஏதோ ஒரு வீடியோ போடுறதுக்காக போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் விமர்சனம் பண்ணி என்னை அசிங்கப்படுத்தி நாசம் பண்ணுறீங்க. நான் திருப்பி சொல்லி நீங்கள் கோத்தாங்க பண்ணாதனால கோவப்பட மாட்டேன். தயவுசெய்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. ஏடா எப்போ பார்த்தாலும் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, வெக்கமாலேடா, ஏடா மானங்கட்டோட மீசம் இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க நண்பர்களே. நான் மறுபடியும் சொல்கிறேன், என் வீடியோ பிடிச்சிருந்தா இப்போ தயவு செய்து பார்க்காதீங்க.
ஷர்ட்டை தேவையில்லாமல் இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுத்திட்டோம் எல்லாத்தையும். நான் பேசுனதே எனக்கு கமெண்ட் போட்டவங்களை மட்டும்தான், எல்லாத்தையும் இல்லை. எனக்கு கமெண்ட் போட்டவங்களை மட்டும்தான். என்னை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பிடிக்காதவங்க என் வீடியோ பார்க்க தயவு செய்து உங்கள் கையெடுத்து கும்பிட்றேன். பேச்சால் கொள்ளாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது மதுரை மீசமணி என்பதை மிக்க மகிழ்ச்சி தெரிந்து கொண்டு விடைபெறிய நன்றி வணக்கத்துக்கு முன்னாடி எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டியாட்டுங்க. நன்றி, வணக்கம், பை பை, ஷியூ.